ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற ஆனேக்கல் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஆனேக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி ஆனேக்கல் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போறோம். பின்னாடி நிக்குது பாருங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு வந்து ஆனேக்கல்ல இருந்து ஹோசூருக்கு ஒரு பஸ் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க பெங்களூர் ஆனேக்கல்ல இருந்து ஹோசூர் நோக்கிய கேஎஸ்ஆர்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. பெங்களூர் ஹோசூர் பார்டர்ல இருக்கிற ஆனேக்கல் டவுனோட பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் அங்கதான் நிற்கும். ஹோசூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல. நான் ஆனேக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ், பார்க்கு, இங்கதான் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேடியம் வரப்போகுது இந்தியாலேயே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம ஆனேக்கல்ல இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம ஹோசூர் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ரெடியா நிக்குதுங்க. போட் பண்ணலாமா? நிறைய பஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. டே ஃபுல்லாவே வந்து நல்ல கனெக்டிவிட்டி. குரங்குகள்லாம் இருக்கு பாருங்களா. இது ஃபுல்லாமே வந்து தோப்பு பகுதிகள், காட்டு பகுதிகள் தாங்க. ஆனேக்கல் சுத்தியும் ஃபுல்லா இங்க மரம் ஃபுல்லாவே வந்து குரங்குகள் தான் சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய குரங்கு பாருங்களா. சரி வாங்க பஸ் போட் பண்ணுவோம், நம்ம ஹோசூர் கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஆனேக்கல் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் போட் பண்ணியாச்சுங்க ஆனேக்கல்ல இருந்து ஹோசூருக்கு. ஸோ நம்ம வரும்போது கேஎஸ்ஆர்டிசியில பஸ்ல தான் வந்தோம், திரும்பி போகும்போது கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான். சில பிரைவேட் பஸ்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருமா எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து எவ்ரி 15-20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து உங்களுக்கு டே டைம்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து நைட் டைம் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 hour and 15 minutes தாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 24-25 கிலோமீட்டர்ஸ் தான் ஹோசூருக்கும் ஆனேக்கலுக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து ஹோசூர்ல இருந்து ஆனேக்கல் வந்த விளாகும் ஆனேக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ண விளாகும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் போடுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹோசூர் சைடு, பெங்களூர் சைடு இருக்கிறவங்க வந்து நிறைய யூஸ் பண்ற ரூட் இது. ஓகேவா? பிட்வீன் ஆனேக்கல் அண்ட் ஹோசூர் வந்து நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க. வழியில 2-3 காலேஜ் இருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அதனால வேலைக்கு வர்ற மக்களும் சரி, எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வர்ற பிள்ளைங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய வந்து இந்த வழியில டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ மக்களே, நம்ம ஆனேக்கல் பார்த்தீங்கன்னா ஆனேக்கல், ஹோசூர் எல்லாமே வந்து ஜாகிரபிக்கலி கூட ஒரே மாதிரியான லேண்ட்ஸ்கேப் தாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனேக்கல் டவுன், ஹோசூர் டவுன்ல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வெளியே போனாவே வந்து ஃபுல்லா காட்டு பகுதிகள் தாங்க. நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகள் தான். ஸோ அந்த பகுதிகளில் தான் வந்து இப்போ வந்து அர்பனைசேஷன் ஆகிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும். சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யானைகள் எல்லாம் வந்து இந்த ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பெயருங்க தெரியுமா காட்டுக்குள்ள. அதுக்கு அழகான தமிழ் வார்த்தை இருக்குங்க, அது மறந்துட்டேன் நானு. யாருக்காவது அந்த வேர்டு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. யானைகள் வந்து இடம் பெயர்றதுக்கு வந்து ஒரு அழகான பேர் சொல்லுவாங்க. ஸோ அது நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம கர்நாடகா வனப்பகுதிகளுக்குள்ள இருந்து ஹோசூருக்குள்ள வந்துடும், ஹோசூர் தளி ஏரியாக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இங்கிருந்தும் கர்நாடகாக்குள்ள போயிடும். ஸோ நம்ம ஊருக்குள்ள இருந்து கர்நாடகாக்குள்ள போயிடும். அந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். மனிதர்கள் தான் வந்து நாம பார்டர் போட்டோம். வனவிலங்குகளுக்கு பார்டர் இருக்கா என்ன? அதுகளுக்கெல்லாம் ஒரே காடு தான். அதுகளோட காடை நாம வந்து பாக பிரிச்சது மட்டும் இல்லாம அது உன்னோட காடு என்னோட காடுன்னு வேற பேசிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி காமெடி எல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் பண்ணுவாங்க. நம்மள நாமளே வந்து கலாய்ச்சிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க மக்களே? பட் ஆனா வனவிலங்குகள் வந்து ஜாலியா அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கும் காட்டுகளுக்குள்ள. சோ ஹோசூர் ஆனேக்கல் சுத்தியும் பாத்தீங்கன்னா ஆனேக்கல் பக்கத்துல பன்னர்கட்டா வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குங்க. நம்ம ஹோசூர் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஐயூர் ஃபாரஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
சாணமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும் ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில. ஸோ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஊர்கள் பெங்களூரு ஹோசூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய அடர்ந்த வனப்பகுதிகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து அவ்வளவு சில்னஸ் அண்ட் கொஞ்சம் எலிவேஷனும் ஜாஸ்திங்க. இந்த ஜியாகிரபிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா சூளகிரி தாண்டினதுக்கு அப்புறம் பெங்களூர் அர்பன் வரைக்குமே வந்து எலிவேட்டட் ரீஜன்ல தான் இருக்கும். ஒரு செமி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இந்த ஊரெல்லாம். அதனாலதான் வந்து இயர் ரவுண்டு பாத்தீங்கன்னா அப்படியே சில்னஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பெங்களூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோசூர் ஆனைக்கல் விடவே இன்னும் வந்து ஒரு 500,000 ஃபீட் வந்து எலிவேஷன்ல இருக்கிறதுனால பெங்களூர் இன்னுமே வந்து அதிக சில்னஸ் இருக்கும். அதனாலதான் வந்து கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியாவா இருக்கு பெங்களூர். இன்னைக்கும் வந்து பெரிய அர்பன் சிட்டியா டெவலப் ஆயிட்டாலும் இன்னும் வந்து கிரீன் கவர் மெயின்டைன் ஆகுதுன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் முக்கியமான ரீஜன். அண்ட் முக்கியமா வந்து கர்நாடகாவோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இங்க இருக்கிற சிவிக் சொசைட்டி ஆகட்டும், எல்லாருமே வந்து இந்த கிரீன் கவரை அப்படியே ஓரளவுக்கு காப்பாத்தி வைக்கிறதுல ரொம்பவே முன்முயற்சி காட்டுவாங்க. பாருங்க நான் வளர்றேன் பாருங்க, என்ன தன்முனைப்பு காட்டுவாங்க. தன்முனைப்பு தான் முன்முயற்சின்னு சொல்றேன், சாரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரிதான் வாய் அப்பப்பா கொளறிக்கும். ஸோ பட் கண்டுக்காதீங்க. ஸோ மக்களே, நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. ஆனைக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் போறதுக்கு 21 rupees தான் டிக்கெட் பிரைஸ், ஓகேவா. ஸோ லெஸ் தென் 1 hour டிராஃபிக் எல்லாம் இல்லாட்டி லெஸ் தென் 1 hourல போயிடுவோம். கொஞ்சம் டிராஃபிக் அங்க எங்கன்னு இருந்துச்சுன்னா ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hour 15 minutes ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் டைம் ஆகாது. ஹைவேவும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனைக்கல்ல இருந்து ஹோசூர் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு செமி அர்பன் ஏரியாவா தான் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா தோப்புகள் இருக்கும், திடீர்னு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வந்துடும், திடீர்னு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். ஸோ ஒன் ஆஃப் த வெல் கனெக்டட் ஏரியாஸ் எல்லாமே பெங்களூரு, ஹோசூர், மாலூர், ஆனைக்கல், தும்கூர் இதெல்லாமே வந்து ரொம்ப இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். நம்ம தமிழ்நாட்டுல கொங்கு பெல்ட்ல இப்படி பார்க்கலாம். நம்ம சேலம்ல ஆரம்பிச்சு ஈரோடு, திருப்பூர், அவினாசி, கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். எல்லா ஏரியாலையுமே வந்து ஏதாவது தொழில்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். ஈரோட்ல வந்து இந்த பெட்ஷீட்ஸ் ஜமுக்காலம் எல்லாம் தயாரிப்பாங்க. சென்னிமலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கதான் வந்து இந்த ஜமுக்காலங்கள் எல்லாம் தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவானில ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கும். கோயம்புத்தூர் நீங்க கேட்கவே வேணாம், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. திருப்பூரும் அப்படிதான், இன்டர்நேஷனல்லி நோன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டெக்ஸ்டைல்ஸ் தயாரிக்கிற ஒரு ஹப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து வெல் கனெக்டடா இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் வந்து இப்போ நம்ம பெங்களூர் சுத்தி இருக்கிற ஏரியா. இங்க என்ன யூனிக்னஸ்னா அது கம்ப்ளீட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இது வந்து கர்நாடகா தமிழ்நாடு கலந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முயற்சி எடுத்தாங்க. நம்ம பெங்களூர் மெட்ரோ வந்து பொம்மசந்திராவா பொம்மனஹள்ளியா அத்திபலை பக்கத்துல இருக்கிற அந்த ஊர் வரைக்கும் வர மெட்ரோவை ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணா ஃபீசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நம்ம புதுசா பதவி ஏற்றிருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹோசூரு, அதுக்கப்புறம் மதுரை இந்த மாதிரி ஊர்களில், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்களில் மெட்ரோ அமைக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னடா எக்ஸ்டெண்ட் பண்றது கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள, நாங்களே ஹோசூருக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்கலாம். ஏன்னா ஹோசூர் பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேட்டட் சிட்டியா இருக்காது, ஓகேவா. ஒரு இடத்துல ஃபுல்லா சிட்டி இருக்கிற மாதிரி இருக்காது. சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் எல்லா டைரக்ஷன்லயுமே பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு மெட்ரோஸ் எல்லாம் வந்தாதான் வந்து அங்கங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோசூர்ல இருந்து சூளகிரி வரைக்குமே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கணும். அது பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தளி பக்கத்துல டிவிஎஸ் கம்பெனி வரைக்கும் இருக்கணும். பெங்களூர் சைடு பாத்தீங்கன்னா பார்டர் வரைக்குமே அத்திபலை வரைக்குமே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சும் வந்து சிப்காட், அசோக் லேலாண்டுன்னு இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, சூளகிரி வரைக்கும் போடுவாங்களா அப்படின்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் வந்து அசோக் லேலாண்ட் இருக்கு. ஸோ அது வரைக்குமாவது அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ஸஸும் கம்மி தான். அதனால ஃபுல்லா வந்து மக்கள் அவங்களோட பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஸ்டாஃப் பஸ்ஸஸ் தான் வந்து டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மெட்ரோ வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மெட்ரோ கனெக்டிவிட்டி வர்றதுனால கனெக்டிவிட்டி நல்லா இருக்கேன்னு இன்னுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர் வெல் டெவலப்டு மெட்ரோ சிட்டியா பெங்களூருக்கு ஈக்குவலா டெவலப் ஆகிறதுக்கான எல்லா
சூழ்நிலைகளும் வந்து ஹோசூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஆனைக்கல்லும் அதே மாதிரி தான். இப்போ ஆனைக்கல் வரைக்குமே வந்து பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வருது. பெங்களூர் மெட்ரோ கார்பரேஷன் இருக்கும் தெரியுமா, அதுக்கு கீழே வர அளவுக்கு வந்து ஆனைக்கல் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் வர்றதை விட ஆனைக்கல்ல இருந்து பெங்களூரோட சென்டர் போறது தூரம். அப்படின்னா பாத்துக்குங்க எவ்வளவு தூரம் பெங்களூர் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சுன்னு. ஸோ அது வரைக்குமே வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹோசூரை அதே மாதிரி டெவலப் பண்ண முடியாதா என்ன? ஸோ கண்டிப்பா டெவலப் பண்ண முடியும். பட் ஒண்ணு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இயற்கை சூழல் வந்து சஸ்டைனபிளா இல்லாம நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது தான். மரங்கள் தாறுமாறா வெட்டிட்டு இருந்தா அப்புறம் ஆப்வியஸ்லி மற்ற சிட்டிஸ் மாதிரியே ஹோசூரும் வந்து அப்படியே ஹாட்பாட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லாம நிறைய வளர்ச்சிகள் வர வர பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், மக்கள், சிவிக் சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து அந்த கிரீன் கவரை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து சிட்டிஸ் வந்து அந்த சில்னஸோட அப்படியே மெயின்டைன் ஆகும். ஏன்னா மக்கள் வந்து தங்குறாங்க. இண்டஸ்ட்ரி மட்டுமே டெவலப் ஆனா பத்தாதா? பத்துமா? அங்க வேலை செய்யற மக்கள் தங்குறாங்க, அவங்களுக்கான இயற்கை சூழலும் இருக்கணும்ல, நல்ல காத்து இருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும். மக்கள் வந்து சிவிக் சொசைட்டி அவங்க ஆசுவாசப்படுத்திக்க கார்டன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இதை எல்லாமே வந்து பேரலா டெவலப் பண்ணாதான் ஒரு சிட்டிக்கான ஒரு 360 டிகிரி வியூல சஸ்டைனபிள் சிட்டியா அது டெவலப் ஆகும். நம்ம கிட்ட எல்லாம் இருந்துமே வந்து நாம அதை வந்து கண்காணிக்காம விடுறது வந்து சிவிக் சொசைட்டியோட தப்பும் தான், கவர்மெண்டோட தப்பும் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அரசை தேர்ந்தெடுக்கும் போது இதையெல்லாம் தாங்க பார்த்து தேர்ந்தெடுக்கணும். எந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்றாங்களோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டை தான் நாம செலக்ட் பண்ணணும். ஏன்னா பொலிட்டிக்கல் வில் இல்லாம இந்தியால எதுவும் நடக்காது. சரி, உங்க ஏரியால எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு? என்ன சொல்றீங்க? ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இதை பத்தி கொஞ்சம் என்ன சொல்றது மனசுல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாலிசி சஸ்டைனபிளா டெவலப் ஆகிற சிட்டிஸை டெவலப் பண்ற பாலிசிஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஹோசூர்ல எமர்ஜிங் சிட்டி அப்படிங்கிற போது இதை ஒரு மாடலா எடுத்து பண்ணலாம். ஏன்னா இங்க தட்பவெட்ப சூழ்நிலையும் அது மாதிரி இருக்கு. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்க. நம்ம இதுக்கு ஆனைக்கல் பெங்களூரோட முக்கியமான ஏரியால இருந்து தமிழ்நாடோட முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்புக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த ஜங்ஷன் தாங்க கரெக்டா வந்து கர்நாடகா எல்லை முடிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. அப்படியே ஜிலேபி மாதிரி இருந்து கன்னடா வேர்ட்ஸ் அப்படியே தமிழ் வேர்ட்ஸா மாறிடுச்சு பாருங்க. ஒரே போஸ்ட் தாங்க, ஒரு ஜங்ஷன் தான், நாம ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு. அவ்வளவுதாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா நம்ம ஆனைக்கல் பெங்களூர் சிட்டிக்கும் ஹோசூருக்குள்ள என்டர் ஆனதுக்குறோம்? அந்த மாதிரி ஒரு ட்வின் சிட்டிஸ் மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு. பெங்களூருக்கு ஈக்குவலா ஹோசூரும். உள்ள வந்துனேவே பாத்தீங்களா அப்படியே ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸா இருக்கும். என்னென்னவோ மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, பார்மசூட்டிக்கல் மருந்து மாத்திரை எல்லாம் தயாரிக்கிறாங்க, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ஒரு கேம்பஸ் வச்சிருக்காங்க கிளமங்கலம் போற வழியில. ஸோ எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் தெரியுமா? ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இல்ல, பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஹோசூர்ல. ஸோ அதனாலதான் எனக்கு வியப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியல் ஹப்பா இருந்த ஹோசூர் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஹோசூர்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே வந்து இங்க பார்டர்ல இருக்கிறதுனால தெலுங்கு, கன்னடம், தமிழ் 3 மொழியுமே வந்து எல்லா மக்களும் சரளமா பேசுவாங்க மேக்சிமமா. இப்போ வந்து நிறைய வடக்கு மக்களும் வந்து இம்போர்ட் ஆகி இங்க வந்தாச்சு. அதனால ஹிந்தியும் வந்து நல்லா பரவலா பேசுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஒரு ப்ராப்பர் காஸ்மோபாலிட்டன் ஹப்பா ஆயிடுச்சு. மற்ற எந்த சிட்டியை விடவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹோசூர் சிட்டி வந்து ரொம்பவே யூனிக். மேபி பார்டர்ல இருக்கிறனால. ஏன்னா நமக்கு குப்பம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு மலை ஏறி இறங்கினா ஆந்திர பிரதேஷ் தான். அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாலூருக்குள்ள என்ட்ரானா கர்நாடகா, இந்த சைடு வந்து அத்திமலைக்குள்ள என்ட்ரானா கர்நாடகா. அதனால 3 மாநிலங்கள் வந்து ரொம்ப பக்கமா இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து
எல்லா மொழியும் பேசுற மக்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்களும் நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங் தமிழா இருந்தாலும் மத்த எல்லா லாங்குவேஜுமே பேசுவாங்க. நம்ம கர்நாடகா பெங்களூர்ல எப்படி வந்து கன்னட மக்கள் எல்லா மொழிகளும் பேசுறாங்களோ அதே மாதிரி ஹோசூர்ல இருக்கிற தமிழ் மக்களும் எல்லா மொழிகளும் பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்டர் கனெக்டட் கல்ச்சர்னு வச்சுக்கோங்களா. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டிராவல் வந்து நிறைய மக்கள் நீங்க இன்கேஸ் நீங்க ஹொசூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட உங்களோட கம்பெனி வந்து ஆனைக்கல்ல இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க ஆனைக்கல்ல இருந்தா உங்களோட கம்பெனி ஹொசூர்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய டிராவல் பண்றதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். உங்க பசங்க படிக்கிறதுக்கு போறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம ஹோசூர் பக்கத்துல வந்தாச்சு. தளி மெயின் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரானே நாம காலரை தூக்கி விட்டுக்கலாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட் ஹைவேஸ் கூட நேஷனல் ஹைவே அளவுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியாது, பட் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நாம உண்மையிலேயே இந்தியால டாப் நாச்சுன்னு சொல்லுவேன். கேரளாலையும் ரோட்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனா கேரளா ரோட்ஸ் வந்து ரொம்ப நேரோ ரோட்ஸ். பட் இங்க வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேட் ஹைவேஸ் கூட நேஷனல் ஹைவே அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுல நாம உண்மையிலேயே வந்து ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணோம். பட் அதே நேரத்துல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அஸ் இன்ஃபுளுசரா நான் ரெண்டு பக்கமும் சொல்லி ஆகணும். ஒரே போற்றுதல் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற குற்றங்குறையையும் வந்து நாம சொல்லிதான் ஆகணும். என்ன குற்றங்குறைனா, நம்ம ரோட் சைட்ல இருக்கிற மரங்களை எல்லாம் வந்து தாறுமாறா வெட்டிட்டா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரோட்ல ரெண்டு சைடும் வந்து அப்படியே மரங்கள் சூழ்ந்திருக்கும். நம்ம ஆனைக்கல்ல இருந்து வந்தோம் தெரியுமா பெங்களூருக்குள்ள ஆனைக்கல் சிட்டி வரைக்குமே பெங்களூர் ஆயிடுச்சு. பட் இன்னுமே வந்து கிரீன் கவர் எப்படி மெயின்டைன் பண்றாங்க பாருங்க, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம். பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கவர்மெண்ட் பண்ற தப்பு, அப்படியே இருக்கிற மரங்களை எல்லாம் வந்து தாறுமாறா வெட்டி தள்ளிடுறாங்க. அதை ரீபிளான்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, புது மரங்களையாவது உடனே வைக்கலாம். ரோடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஹோசூர் மாதிரியான சிட்டிஸ்ல கூட பரவாயில்ல. பட் ஆனா மற்ற சிட்டிஸ்ல எல்லாம் நினைச்சு பாருங்க, நம்ம டிராவல் பண்ணும்போது டிராபிக்ல எல்லாம் நிற்கும் போது அப்படியே ஹாட் பாட்ல ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கு, அவன்ல ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கு. இப்படியே விட்டா ஹோசூரும் அந்த நிலைமைக்கு உருவாயிரும் இல்லையா? ஸோ அதை மட்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். கர்நாடகால சிட்டிக்குள்ள கூட நம்ம இந்த டிராவல் வந்து கரெக்டான வீடியோ நம்ம அந்த சப்ஜெக்ட பேசுறதுக்கு. ஆனைக்கல்ல மெயின் ஏரியால நம்ம வந்தப்பவே எவ்வளவு மரங்கள் இருந்துச்சு பாத்தீங்கல்ல. ஸோ அதுவும் வந்து பெங்களூர் ஆல்ரெடி டெவலப்டு சிட்டிக்குள்ளேயே அவங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதா? இப்பதான் புதுசா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம். ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணி ரோடு போட்டு முடிச்சோன்னே வந்து நாம சைட்ல நிறைய பிளான்டேஷன்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 அடுக்குல லைனா வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம ரோட டெவலப் பண்ணமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து மரங்களை நட்டி வச்சுட்டாதான் வந்து ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, சைட்ல ஃபுல்லா ரோடு போடுறேன்னு இருந்த மரங்கள் எல்லாமே வெட்டியாச்சு. எப்படி மொட்டை வெப்பரப்பேன்னு இருக்கு பாருங்க. ஸோ அதனால கொஞ்சம் அந்த அந்த விஷயத்துல மட்டும் நம்ம கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் அஸ் அ டிராவல் இன்ஃப்ளூயன்சரா நான் மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்த்து, நம்ம தட்பவெப்ப சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து, ஏன்னா நாமளும் டிராவல் பண்றோம்ல, சம்மர்ல எல்லாம் டிராவல் பண்ணி விளாக் பண்றதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம் மக்களே தெரியுமா? அப்படியே கழுத்தெல்லாம் வந்து கருவாடு மாதிரி ஆயிடுங்க. ஏற்கனவே வந்து நாம ரொம்ப கலரு, இதுல வந்து இவ்வளவு சம்மர்ல எல்லாம் நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே கருத்து போயிருது. அதை நம்ம எவ்வளவு டீடானிங் இதெல்லாம் யூஸ் பண்ணா கூட, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது மக்களே. ஸோ நீங்க என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் சொல்றது வந்து உண்மைன்னு நம்பணும். ஏன்னா நாங்க வந்து எதையும் புதுசா சொல்லல, எதையும் வந்து மேக்கப் பண்ணி சொல்லல. அப்படியே ராவா உங்களுக்கு வீடியோ வருது. நாங்க என்ன ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வரோம். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெய்லி லைஃப்பில் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசாக படாது. பட் அஸ் அ ட்ராவல் விளாகராக நாங்கள் ஃபீல்டில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அதே தானே மக்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது வந்து ஃபீல்டில் எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
அதனால உங்களோட கருத்துக்களுக்கு கொண்டு வரோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து உங்க ஏரியாஸ்ல புதுசா ரோட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும்போது அங்கங்க இருக்கிற உங்களோட லோக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகளோ அல்லது கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நிறைய மரங்களை நட்டு வைக்கணும். இங்க பாருங்களா, மரங்கள் வந்தோடனே வந்து அந்த ஃபீலே வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா மாறுது பாருங்க. ரோட்ல உங்களுக்கு நிழல் கிடைக்குது, உங்களுக்கு டிராவல் பண்ற அலுப்பும் தெரியாது, மேஜர் பொல்யூஷனும் வந்து அவாய்ட் பண்ணும். நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் ரீஜெனரேட்டிவ் ப்ரோசஸ் எல்லாம் வந்து மரங்கள் எல்லாம் நிறைய இருந்தா தானே மக்களே நடக்குது. ஸோ அதனால சிட்டிஸ் முக்கியமா டெவலப் ஆகும்போது அங்க இருக்கிற நிறைய மக்களும் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் எல்லாம் தேவைப்படும். அப்ப அந்த அளவுக்கு வந்து கிரீன் கவர் இருக்கணும்ல, பார்க்ஸ் எல்லாம் இருந்தா தான் லங்ஸ் ஆஃப் த சிட்டின்னு சொல்றாங்கல்ல. பெங்களூர் சென்டர்ல கபான் பார்க் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வந்து மெட்ரோ பணி அமைக்கிறதுக்காக வந்து அதுக்குள்ள மரங்களை வெட்டி ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதாக பிளான் பண்ணாங்க. உடனே வந்து பெங்களூர்ல இருக்கிற சிவிக் சொசைட்டி, என்ஜிஓஸ் எல்லாம், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு போங்க, எலிவேட்டட் பிரிட்ஜ் ப்ராஜெக்டா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அந்த ஃபேஸ் விதான் சவுதா வழியா போற அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து இப்ப அண்டர் கிரவுண்ட்ல தான் போகுது. அவங்க வந்து கபான் பார்க்க தொடவே இல்லை. ஸோ பாருங்க எவ்வளவு இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு மற்ற ஊர்கள்ல வந்து நம்ம பக்கத்து மாநிலத்துல எவ்வளவு உஷாரா இருக்காங்க அவங்க கிரீன் கவரை எல்லாம் காப்பாத்துறதுக்கு. நம்ம அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ மக்களே, நான் வந்து திருப்பி திருப்பி என் பூமரக்கள் மாதிரி இதை வந்து சொல்லிட்டே இருக்கேன்னா, எனக்கு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் வந்து நம்மளோட எல்னினோன்னு சொல்றாங்க, சூப்பர் எல்னினோ எல்லாம் நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போமாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில கேள்விப்படுறேன். ஸோ மக்களே, ஸோ அந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி எல்லாம் ஆகும் தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் எடுக்க முடியும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இருக்கிற லொக்காலிட்டியில அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சு அவங்கவுங்க லொக்காலிட்டியில பண்ணாதான் வந்து அஸ் அ ஹோல் நம்ம மாநிலம் வந்து கிரீன் கவரால கவர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு சொல்றது. ஓகேவா? ஸோ நம்ம ஹோசூருக்குள்ள வந்தாச்சு மக்களை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம ஹோசூர் மெயின் சிட்டி ஏரியாக்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம தளி ரோட்ல இருந்து ஹோசூர் டு தளி ஹைவேல இருந்து இப்போ நாம பெங்களூர் டு கிருஷ்ணகிரி ஹைவேல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸோ மக்களே, இதுதான் வந்து மேஜர் ஹப்புங்க, கமர்ஷியல் ஹப்பு ஹோசூருக்குள்ள. நம்ம நேஷனல் ஹைவேக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ், ஷோரூம்ஸ், தனிஷ்கெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபேமஸ் லேண்ட்மார்க்கு. மலபார் கோல்டு ஜுவல்லர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல 2-3 ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தோடனே அப்படியே கலர்ஃபுல்லா மாறிடும். பார்க்குற இடம்லாம் வந்து நம்ம பேவ்மெண்ட்ஸ்ல நிறைய பூக்கடைகள் இருக்கும். அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கிருந்து நிறைய பூக்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் எடுத்துட்டு போவாங்க. நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் போகுதுல்ல, ஸோ அதுல எல்லாம் கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஏரியாஸ்க்கும் வந்து நிறைய பூக்கள் வந்து கொண்டு போவாங்க. நம்ம கொல்லம் பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா பூக்கள் கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹோசூர் சுத்தியுமே வந்து நிறைய பூக்கள் விளையும். நீங்க ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது பார்த்திருப்பீங்க. பெங்களூர்ல இருந்து ஹோசூர் வழியா சேலம் போற ட்ரெயின்ல போனீங்கன்னா சைட்ல பார்த்தா அப்படியே நைட் எல்லாம் லைட்ஸா போட்டிருக்கும். அதெல்லாம் பூந்தோட்டங்கள்ல லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அது பனிக்காலங்கள்ல வந்து அந்த லைட் போட்டாதான் வந்து பூ வந்து நல்லா ப்ளூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா. ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா வந்து தோட்டம் ஃபுல்லா லைட்டா பல்பா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பூந்தோட்டத்துக்குள்ள அந்த பூக்களை வந்து நல்லா பிரைட்டா ப்ளூம் பண்ற வைக்கிறதுக்காக அந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே, நம்ம பிரிட்ஜ் அண்டர் பிரிட்ஜ்குள்ள E21 போட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து பத்திரப்பள்ளி ஏரியால புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மாசங்களுக்கு தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு, இதுக்கப்புறம் இது பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிரும், அது புது பஸ் ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேற கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குங்க. நிறைய மல்டிபிளெக்ஸஸ் எல்லாம் கூட வந்துருச்சு ஹோசூர்ல சினிமா எக்ஸ்பீரியன்சஸ்க்காக. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெங்களூர் போய் மக்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மல்டிபிளெக்ஸ்ல சினிமா பார்க்கறது. இப்போ வந்து இங்க தியேட்டர்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. ஸோ நல்ல மாற்றங்கள் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனைக்கல்ல இருந்து நம்ம ஹோசூர் வரைக்கும் வந்த KSRTC ஜேர்னி. மக்களே, கரெக்டா 4:30க்கு நம்ம ஆனைக்கல்ல இருந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம KSRTC பஸ்ல நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்டு எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் கன்ஜஸ்டடா இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க பத்திரப்பள்ளியில. அது ஓபன் பண்ற வரைக்கும் இப்படிதான் சமாளிச்சாகணும், வேற வழி இல்லை. பக்கத்து ஸ்டேட்டு பக்கத்திலேயே இருக்கிறதுனால ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடலாம். அதனால 2 ஸ்டேட் பஸ்ஸுமே நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்க முடியுங்க. மக்களே, நம்ம ஆனைக்கல்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த KSRTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.